ஹாய் ஆல் வெல்கம்ஸ் டு ஜேஆர்இ ஒர்க்ஸ். இன்றைக்கி ஜேஆர்இ ஒர்க்ஸில் ஒரு பட்டுப்பாவோட டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 லைன் செயின் ஸ்டிச்சு சரி த்ரெட்டால் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் ஒரு லைன், நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீடு ஒயிட் கலர் இல்லைன்னா ஒயிட் போல் சொல்லுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதை பேஸ் பண்ணி சக்கரி ரிங் டைப் சக்கரியில் கண்டினியூஸாக ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து சுகர் பீடால் கொடுத்துருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு கோல்ட் பீடு நம்பர் 3 அது ஒரு லைன், நெக்ஸ்ட்டு ஒயிட் பீட் நம்பர் 3 அது ஒரு லைன், நெக்ஸ்ட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி கோல்ட் பீடு ஒரு லைன், நெக்ஸ்ட்டு சுகர் பீட். இதுதான் வந்து பார்டரு. இதோட டிசைன் வந்து 1/2 இன்ச்சுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒவ்வொரு லைனுக்கும் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸு. அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட லென்த் வந்து 3/4 இன்ச்சு. ஸோ 3/4 இன்ச்சில் இந்த லாஸ்ட் பாயிண்டில் வந்து நமக்கு வந்து ஒயிட் பீட் வர மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த கேப்பில் அந்த 1/4 இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு வந்து 2 நம்பர் 2 சைஸில் ரவுண்ட் பீடை வந்து சென்டராக ஒன்று வச்சுட்டு அதை சுற்றிடும் ரவுண்ட் பீடு ஒரு 5 பீடு அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளார் வர மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அவுட்லைன் கண்டிப்பாக போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து நான் ஒவ்வொரு 3/4 இன்ச்சுக்கு ஒன்ஸும் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், டாட் வச்சுருக்கேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரிங் டைப் புட்டாஸ் எப்படின்னா ரிங் டைப் சக்கரியை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணி அதை சுற்றிடும் ரவுண்ட் பீட் நம்பர் 3ஆல் ஒரு கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்து ஃப்ளார் மாதிரி வர மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு ஒயிட் போல் வந்து கரெக்டாக சென்டரில் டச் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஸ்டிச் போட்டு என்னாட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் எடுத்துகிட்டு அதில் 1/2 சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து எங்கே முடியுதோ அதில் 2 சைடு லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு வி ஷேப் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ வந்து பீட்ஸால் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸால் ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டில் வந்து முடிச்சிருக்கேன், செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் உள்ளே வந்து இனிமேல் வந்து சுகர் பீட்ஸால் செகண்ட் லைன் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த கேப்பை கவர் பண்ணுற மாதிரி நம்ம 3 ரவுண்ட் பீட் ஒரு லைன், நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு வந்து ஒயிட் பால் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த அரும்பு மாதிரி வரத்துக்காக ஒரு ரவுண்ட் பீடு, அது சுகர் பீடு. இதை வச்சு கண்டினியூஸாக அந்த கேப் இல்லாமல் கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன். இதுதான் புட்டாஸு. அது வந்து ஜுவல்லரி பேட்டர்ன் 1/2 மூன் ஸ்டைலில் இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு இப்போ புட்டாஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பார்டரில் வந்து ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து சரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை ஒட்டி சுகர் பீடு ஒரு லைன், நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீடு நம்பர் 3 வந்து ஒயிட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கீழே 1 இன்ச்சுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சஸ் எடுத்து அதுலேருந்து தான் டிசைன் கொடுத்துட்ருக்கேன். இப்போது ரவுண்ட் பீடால் 2 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் பீடு ஒரு லைன், நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீடால் எகெயின் 2 லைன்ஸ் கொடுத்துட்டா பார்டர் வந்து ஒரு ஹை லுக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடால் ஒரு லைன் கொடுத்து அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டோட்டல் லென்த் வந்து 1 இன்ச்சுக்கு. ஸோ கீழே வந்து 1 இன்ச்சுக்கு ஃபுல்லாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். அந்த வந்து 1 இன்ச்சு லாஸ்ட் பீடு வந்து ஒயிட் பீடு வர மாதிரி டச் பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸு. அந்த 1/2 இன்ச்சில் 1/4 இன்ச்சுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு குட்டி ஃப்ளார் வர மாதிரி ஒரு ரவுண்ட் பீட், அதை சுற்றிடும் ஒரு ரவுண்ட் பீட் நம்பர் 2 வர மாதிரி அழகாக பண்ணியிருக்கேன். ஸோ நெக் போர்ஷனில் அந்த சக்கரி ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து ரெட் கலர் ஸ்மால் ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த எல்லா சக்கரையும் இருக்கு இல்லையா, புட்டாஸ்க்கு வர சக்கரைக்கும் அதே மாதிரி ரெட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இதுதான் வந்து ஃபைனல் நம்ம அவுட்புட் டிசைன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.